இன்னைக்கு நம்ம வந்து செல் பயாலஜி தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும்தான். இதில் வந்து நான் பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி எடுக்கலான்ட்டு இருக்கேன். முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம போகிற சேனலில் போகிற வீடியோஸ்லாம் கண்டினியூஸாக உங்களுக்கு வரும். இதில் வந்து நான் பார்ட்டாக பிரிக்கலான்னு இருக்கேன். இந்த செல் பயாலஜிலேயே ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரடக்ஷன் பார்ட் மட்டும் இதில் சொல்கிறேன். இதில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் இன்ட்ரடக்ஷனில் பார்த்தோன்னா, டெஃபினிஷன், டிஸ்கவரி, பார்ட்ஸ், சைஸ், ஷேப் அண்ட் டைப்ஸ், இது எல்லாமே இந்த இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் இருக்குது. ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் பார்த்தோன்னா, த செல் இஸ் த பேசிக் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் எவ்ரி லிவிங் ஆர்கானிசம். நம்ம லிவிங் ஆர்கானிசமில் இந்த செல் அப்படின்றது ஒரு பேசிக் ஃபங்க்ஷன் வந்து நடத்துது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. நியூக்ளியஸ், சைட்டோபிளாசம், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், மைட்டோகாண்ட்ரியா, ரைபோசோம், செல் மெம்பரேன், இது எல்லாமே இந்த செல்லோட பார்ட்ஸ் தான். ஓகேங்களா? இந்த செல் ஒன்றும் இல்லை, இது இருந்தால் தான் வந்து அதர்ஸ் ஆர்கானிசம்ஸ் எல்லாமே வந்து ஒர்க் ஆகும்னு சொல்கிறாங்க. இது வந்து எல்லா லிவிங் ஆர்கானிசம் எடுத்துக்கிட்டோம்னா எல்லாத்துலேயுமே இந்த செல் அப்படின்றது இருக்குது. மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் வந்து இருக்குது. இந்த செல்லை யார் வந்து கண்டுபிடிச்சா அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கிலீஷ்மேன் ராபர்ட் ஹூக் அப்படின்றவர். இவர் தான் இந்த ராபர்ட் ஹூக் அப்படின்றவர். இவர் தான் வந்து என்ன பண்ணார், செல்லை வந்து டிஸ்கவர் பண்ணார். நெக்ஸ்ட் இதில் வந்து மேஜராக வந்து எல்லா செல்லுலையுமே இந்த 3 பார்ட்ஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஒன்று வந்து அவுட்டர் செல் மெம்பரேன், இன்னொன்று லிக்விட் சைட்டோபிளாசம், அதுக்கப்புறம் நியூக்ளியஸ். ஓகேங்களா? இதுதான் வந்து செல், யூகேரியாட்டிக் அண்ட் ப்ரோகேரியாட்டிக். சைஸ்ன்னு பார்த்தோன்னா, என்ன சைஸில் இருந்து இந்த செல்ஸ்லாம் இருக்குன்னா 0.01 மைக்ரோமீட்டர்லேருந்து 170 மைக்ரோமீட்டர் வரைக்கும் செல் வந்து இருக்குது. ஸ்மாலஸ்ட் செல்னால் வந்து பாக்டீரியா சொல்லலாம். லார்ஜஸ்ட் செல்னா ஆஸ்ட்ரிச்சோட எக் வந்து லார்ஜஸ்ட் செல். அது எவ்வளோனா 170 மில்லிமீட்டர் இருக்குது. இது வந்து நம்ம நேக்கட் ஐலே பார்க்கலாம். நேக்கட் ஐனா ஒன்றும் இல்லை, நம்ம வந்து இப்போ மற்ற செல்ஸ்லாம் வந்து மைக்ரோஸ்கோப் இருந்தால் தான் பார்க்க முடியும். ஆனால் இது நம்ம கண்ணாலேயே இந்த செல்லை வந்து பார்க்கலாம் அப்படின்றாங்க. என்ன செல்னா ஆஸ்ட்ரிச்சோட எக் தான் வந்து லார்ஜஸ்ட் செல். ஓகேங்களா? இதுதான் வந்து வைரஸ்லேருந்து ஆஸ்ட்ரிச் எக்கு வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து வைரஸ், பாக்டீரியம் செல்லு, பிளான்ட் செல்லு, ஹியூமன் எக்கு, ஃப்ராக் எக்கு, ஹென்ஸ் எக்கு, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஆஸ்ட்ரிச் எக். ஷேப்னு பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் ஷேப் இருக்குது. இதில் இது மட்டும் கிடையாது, நிறைய இருக்குது. இதில் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நர்வ் செல், ஆர்பிசி செல், மசில் செல் அப்படின்றது ஷேப்பை வந்து நான் கொடுத்துருக்கேன். டைப்ஸ் ஆஃப் செல்லுன்னு பார்த்தோன்னா, ஒன்று ப்ரோகேரியாட்டிக், அப்புறம் யூகேரியாட்டிக். ப்ரோகேரியாட்டிக்னா என்ன, யூகேரியாட்டிக்னா என்னன்னு பின்னாடி பார்ப்போம். ப்ரோகேரியாட்டிக் செல்னா ஒன்றும் கிடையாது, யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் எல்லாமே என்னன்னா ப்ரோகேரியாட்டிக் செல் தான். இதில் வந்து டியூ நியூக்ளியஸ் இருக்காது, அது வந்து நியூக்ளியாய்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இதில் நியூக்ளியர் மெம்பரனும் இருக்காது. இதுதான் வந்து எர்த்தில் ஃபார்ம் ஆன ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லைஃப்னு சொல்கிறாங்க. இதோட சைஸ் எவ்வளோனா 0.003 to 2.0 மைக்ரோமீட்டர் இன் டயாமீட்டர். இதுக்கு எக்ஸாம்பிள், இந்த ப்ரோகேரியாட்டிக் செல்லுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா எஸ்டேஷியா கொலை, கொலை பாக்டீரியான்னு சொல்லுவோம். அப்புறம் இதுதான் வந்து ப்ரோகேரியாட்டிக் செல். இதில் பாருங்கள், ஃப்ளாஜெல்லா, பிளாஸ்மிட், கேப்சியூல், செல் வால், வேக்யூல்ஸ், சைட்டோபிளாசம், பைலை, மீசோசோம், இது எல்லாமே இதோட பார்ட்ஸ் தான். இதுதான் வந்து ப்ரோகேரியாட்டிக் செல். யூகேரியாட்டிக் செல்னா ஒன்றும் கிடையாது, அதில் வந்து ட்ரூ நியூக்ளியஸ் இருக்காது, இதில் வந்து ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த யூகேரியாட்டிக் செல் வந்து ப்ரோகேரியாட்டிக் செல்லோட பெருசாக இருக்கும். இதில் நியூக்ளியர் மெம்பரேன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பிளான்ட் செல், அனிமல் செல், இது ரெண்டுமே வந்து யூகேரியாட்டிக் செல் தான். ஓகேங்களா? இதுதான் வந்து யூகேரியாட்டிக் செல். இதில் பாருங்க, யூகேரியாட்டிக் செல்லில் இவ்வளோ பார்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம பின்னாடி அடுத்த பார்ட்டில் வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் என்னன்ட்டு. ஒவ்வொரு பார்ட்டும் என்னென்ன வேலை செய்யுது, அதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதோட ரோல் என்ன அப்படின்றது. அதுக்கப்புறம் பிளான்ட் செல், யூகேரியாட்டிக் செல்லில் பிளான்ட் செல் ஒன்று. பிளான்ட் செல்னால் வந்து இது யூஸ்வலாகவே வந்து பெருசாக தான் இருக்கும், அதேமாதிரி ஹார்டாக இருக்கும். இதில் செல்வால் இருக்கும், அப்புறம் குளோரோபிளாஸ்ட் இருக்கும். குளோரோபிளாஸ்டில் என்ன இருக்குன்னா குளோரோஃபில் இருக்கும். குளோரோஃபில்னா ஒன்றும் இல்லை, அது ஒரு பிக்மெண்ட், க்ரீன் கலர் பிக்மெண்ட். அதுதான் என்ன பண்ணுதுன்னா ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் இதில் லார்ஜ் வேக்யூல்ஸ், சென்ட்ரியோல்ஸ், லார்ஜ் வேக்யூல்ஸ் இருக்கும், பட் சென்ட்ரியோல்ஸ் வந்து இருக்காது.
அனிமல் செல்னு பார்த்தோம்னா இது வந்து பிளான்ட் செல்லோட சின்னதாக இருக்கும். இதில் வந்து செல் வால் இருக்காது. பட் பிளான்ட் செல்லில் செல் வால் இருக்குது. அனிமல் செல்லில் செல் வால் கிடையாது. அதேமாதிரி பிளான்ட் செல்லில் குளோரோபிளாஸ்ட் இருக்குது. இதில் குளோரோபிளாஸ்ட் இருக்காது. அனிமல் செல்லில் வந்து மெனி வேக்யூல்ஸ் சின்ன சின்னதாக நிறைய வேக்யூல்ஸ் இருக்கும். ஆனால் பிளான்ட் செல்லில் ஒரே ஒரு பிக் வேக்யூல்ஸ் மட்டும் இருக்கும். அதில் வந்து சென்ட்ரியோல்ஸ் இருக்காது. இதில் பிளான்ட் செல்லில். பட் அனிமல் செல்லில் சென்ட்ரியோல்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து பிளான்ட் செல் அண்ட் அனிமல் செல். இதில் பாருங்கள் ஒரே ஒரு லார்ஜ் வேக்யூல்ஸ் இருக்குங்களா? இந்த லார்ஜ் வேக்யூல்ஸ் இந்த ஒரே ஒரு வேக்யூல்ஸ் தான் இருக்குது. ஆனால் இதில் பார்த்தோன்னா நிறைய வேக்யூல்ஸ் இருக்காங்க அங்கே. ஓகேங்களா? அதே மாதிரி இதில் இந்த குளோரோபிளாஸ்ட் அப்படின்னு இருக்குது. இதில் குளோரோபிளாஸ்ட் கிடையாது. இதில் செல் வால் இருக்குது. இல்லை செல் வால் கிடையாது. ஓகேங்களா? இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ், மெயினான டிஃப்ரென்ஸ் இதுதான். புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நம்ம வீடியோ நிறைய வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா. இது வரும் இன்ட்ரடக்ஷன் பார்ட் தான். இதில் வந்து நான் வந்து பார்ட்டாக போட போகிறேன்னு சொன்னேன் இல்லையா? கண்டிப்பாக இதை வந்து பார்ட்டாக போடுவேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.